கடந்த மே 1 சித்ரா பௌர்ணமிக்கு வைகை ஆற்றுல அழகர் இறங்குற நாளில் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் கேரளா தமிழ்நாடு வனத்துறையால் அனுமதிக்கப்படுற கேரளா தமிழ்நாடு எல்லையில் கடல் மட்டத்திலிருந்து 4300 அடி உயரத்தில் இருக்கிற மங்களதேவி கண்ணகியை நோக்கி 38 பேர் கொண்ட குழுவோட மலையேற்றம் செஞ்சோம். மதுரை ரயில்வே ஜங்ஷன்லேருந்து கிளம்பி 2 மினி பஸ்ஸில் 38 பேரும் கண்ணகிமலை அடிவாரமான பளியங்குடிக்கு வந்தாச்சு. வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் அனுமதிக்கப்படுறதுனால கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். தமிழ்நாடு வனத்துறை செக்கிங்கை கடந்து உள்ளே போனால் ஒரு 15 நிமிஷத்துலேயே செங்குத்தான மலையேற்றம் உங்களை ரொம்ப சோர்வடைய வச்சிரும். எங்கேயுமே சமதளத்தையே பார்க்க முடியாது. ஒரே ஏற்றமாக தொடர்ந்து ஒரு மலையோட உச்சிக்கு போகிற வர செங்குத்தாக ஏறிக்கிட்டே இருப்போம். நம்மளோட 10 பெண்கள் வந்திருந்தாங்க. அதில் சித்ரா அம்மா கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் அவங்கள விடாமல் கையை பிடிச்சி மலையேற்றி கூட்டிகிட்டு போனோம். கடைசியாக செங்குத்து பகுதியை தாண்டி புல்மேட்டுக்குள்ளே இறங்கினா சமதளமான பாதையை பார்க்க முடியும். போகிற வழிகளில் யானைக்கூட்டம் சேத்துல தண்ணீர் குடிச்சு விளையாண்ட இடத்த கடந்து போனால் கேரள வனத்துறை நம்மளை செக் பண்ணுவாங்க. அங்கேயே வனத்துறை சார்பில் மெடிக்கல் கேம்ப், தண்ணீர் வசதி எல்லாம் இருக்கும். அங்கே தண்ணீர் கிடைக்கிறதால நாங்கள் கீழேருந்து கொண்டு வந்த லெமன் சாப்பாடை அங்கேயே சாப்பிட்டுட்டோம். நம்ம சித்ரா அம்மாவால் இதுக்கு மேலே வர முடியலை. அவங்களுக்கு ஒரு ஆளை நியமித்து கீழே இறங்க சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து மலையேறணும். கண்ணகி மலையேற்றத்தில் இப்போ தான் நம்ம ரொம்ப கஷ்டமான பகுதிக்கு வந்திருக்கோம். வெள்ளையங்கிரி மலையோட 7வது மலை மாறி செங்குத்தா சறுக்கக்கூடிய 2 மலைகளை கடந்து போகணும். மக்கள் எறும்பு கூட்டம் மாறி மலையேறிக்கிட்டு இருக்கிற இந்த காட்சியை நீங்கள் கண்ணகி மலையில் மட்டும்தான் பார்க்க முடியும், வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த பெரிய 2 மலைகளை கடந்துட்டிங்கன்னா நீங்கள் கேரளா குமுளியிலிருந்து வர்ற ஆயிரக்கணக்கான ஜீப்புகளை பார்க்க முடியும். உங்களால் மலையேற்றம் பண்ண முடியலைன்னா நீங்கள் ஜீப்லேயே வந்துட்டு போகலாம். 2 மலைகளை கஷ்டப்பட்டு ஏறி வந்தால் சரிசமமான பாதை உங்களை நேர கண்ணகி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஒரு பக்கம் கடுமையான வெயில், இன்னொரு பக்கம் ஜீப்லேருந்து வர்ற தூசி புகை உங்களை ஒரு வழி ஆக்கிரும். மலைக்கு மேலே போக போக மக்கள் கூட்டம் தாங்க முடியலை. மக்கள் வெள்ளத்தில் நீந்தி தரிசனத்துக்கு போகிற வரிசையில் போய் நின்னோம். நிற்கும்போது நீங்கள் முல்லைப்பெரியாரை பார்க்க முடியும். சரிவுல மேயிற காட்டெருமைகளையும் நாங்கள் பார்த்தோம். கொஞ்ச நேரத்தில் காற்று அதிகமாயிருச்சு. எங்கிருந்தோ கருமையான மேகம் எங்களை நோக்கி வந்துச்சு. மழை பெய்ய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மலைக்கவரை எடுத்து மாட்டிக்கிட்டேன். பயங்கரமான மழையோட சேர்ந்து இடி மின்னல் நொடிக்கு நொடி பயமுறுத்துச்சு. மலை உச்சியில் நாங்கள் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கோவில் பக்கத்தில் விழுந்த இடியோட அதிர்ச்சியில் ரொம்ப பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. கண்ணகி புண்ணியத்தில் யாருக்கும் எதுவும் ஆகலை. பேய் மலைக்கு நடுவில் மங்களதேவி கண்ணகியை தரிசனம் பண்ணிட்டு மேலும் மழை அதிகமாகறக்குள்ள வேக வேகமாக அங்கேருந்து மலையிறங்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் என்னோட மலையேற்றம் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட மொபைல் நம்பரும் இருக்குது. ஏதாவது டவுட்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான ட்ரெக்கிங் வீடியோவில் சந்திப்போம்.